அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் சன்னா மசாலா ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். என்னென்னா, ஒன்று பொட்டேட்டோ, இன்னொன்று ஒயிட் சன்னா. இது ரெண்டுமே வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை நம்ம வேக வச்சுக்கலாம். அப்புறம் இது வெள்ளை கொண்ட கடலை. இதை நைட்டே நான் ஊற வச்சு காலையில் அதை வேக வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோன்னே ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்னதாக சாப் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா நம்ம பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கொண்ட கடலையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதுக்கப்புறம் மாங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தது, ஒரு குக்கும்பர், இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது சூடாக பிளேட்டில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சன்னா மசாலா சாட் ரெடி ஆகிடுச்சு. இதை கிட்ஸு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம மேலே அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், அப்புறம் குக்கிங் வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.